ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் பேசிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 10 அடி நீளம் 10 அடி அகலமுள்ள இடம், அதாவது ஒரு சதுரத்துக்கு நம்ம பிசிசி போடுறதுக்கு வந்து எவ்வளோ செலவாகுன்னு பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது எவ்வளோ ஏரியாவுக்கு வந்து நம்ம பிசிசி போட போகிறோமோ அதற்கான வால்யூம் கண்டுபிடிச்சிடலாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் ஒர்க் ஈக்குவல் டு 10 அடி நீளம் இன்ட்டு 10 அடி அகலம், அதாவது 10 நீளம் 10 அடி அகலம். திக்னஸ், அதாவது எவ்வளோ கணத்துக்கு போட போகிறோம் அப்படிங்கிறப்ப 4 இன்ச்சு போட போகிறேங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு 6 இன்ச்சு போடுவாங்க, நம்ம 4 இன்ச்சு எடுத்துக்கலாங்க. ஸோ இதை நம்ம வந்து பெருக்கிறப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்துடலாங்க. ஸோ 10 அடி நீளம் 10 அடி அகலம் 4 இன்ச்சுங்கிறது நம்ம அடிக்கு கன்வெர்ட் பண்ணணுங்க. ஸோ 4 இன்ச்சோட போய் 12 போடுறப்ப நமக்கு வந்து என்ன வேல்யூன்னு வர்றது பார்த்தீங்கன்னா வந்து 33.33 CFT வருங்க. இந்த 33.33ங்கிறது வெட் வால்யூம், அதாவது ஈர இடத்துக்கான கொள்ளளவு தான் நமக்கு கிடச்சிருக்குது. இதே நம்ம வந்து ட்ரை வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ ட்ரை வால்யூம் ஈக்குவல் டு 1.54 இன்ட்டு வெட் வால்யூம். இந்த 1.54ங்கிறது நமக்கு வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னு சொல்லுவாங்க, அல்லது ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு வந்து ட்ரை வால்யூம் கிடச்சிருங்க. ஸோ 33.33 இன்ட்டு 1.54 போடுறப்ப நமக்கு வந்து 51.33 CFT, அதாவது 51.33 கன அடி கிடைக்குங்க. ஸோ இந்த 53.33ங்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டல் வால்யூம் கிடச்சிருக்கு. இதில் நமக்கு எவ்வளோ பங்கு சிமெண்ட் தேவைப்படும், இதில் எவ்வளோ பங்கு எம்சாண்ட் தேவைப்படும், எவ்வளோ பங்கு வந்து 1.5 ஜல்லி, அதாவது 40 mm ஜல்லி தேவைப்படுன்னு வந்து தனித்தனியாக கால்குலேட் பண்ணணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன காங்கிரீட் போட போகிறோம், அதாவது காங்கிரீட்டில் நிறைய கிரேடு இருக்குது. இதில் நம்ம வந்து பிசிசி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து M7.5 யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து M10. M7.5ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 1:4:8. இதே M10ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 1:3:6 ரேஷியோ. ஸோ இங்கே நாம் வந்து M7.5 யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த M7.5 M10 இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து சாயிலோட கண்டிஷனை பொறுத்து வந்து டிசைட் பண்ணுவாங்க. இந்த M7.5 உடைய கூட்டுத்தொகை, அதாவது எல்லாம் எவ்வளோ பங்கு இருக்குன்னு பார்த்துடலாம். 1:4:8ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 1, 4, 8 இந்த 3ஐயும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து 13 பங்கு கிடைக்குங்க. ஸோ இதில் வந்து 13 பங்கில் எவ்வளோ பங்கு சிமெண்ட்டு எம்சாண்டு ஜல்லியும் கண்டுபிடிச்சிடலாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் ஆஃப் சிமெண்ட் மட்டும் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்துடலாங்க. வால்யூம் ஆஃப் சிமெண்ட் ஈக்குவல் டு 1/13, அதாவது ஒரு பங்கு சிமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 1 போட்டுக்கிறோம். அடுத்து 13 பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் பங்கு, அதாவது டோட்டலாக வந்து எல்லாமே சேர்த்து கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 13. ஸோ 1/13 இன்ட்டு மொத்த கொள்ளளவு, அதாவது 51.33 போடுறோங்க. ஸோ இது போடுறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3.94 கிடைக்குங்க. ஸோ இந்த 3.94ங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிஎஃப்டியில் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து பேக்காக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து வாங்கக்கூடிய சிமெண்ட் எல்லாமே வந்து பேக்காக தான் வாங்க போகிறோம். ஸோ இந்த சிஎஃப்டி நம்ம வந்து பேக்கை கன்வெர்ட் பண்ணணும். ஒரு பேக் ஆஃப் சிமெண்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 1.226 CFTன்னு சொல்லுவாங்க, அதாவது 1.226 CFT சேர்ந்தது தான் வந்து ஒரு பேக் ஆஃப் சிமெண்ட்டு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேக்கை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைடட் பை 1.226 போட்டுக்கலாம். ஸோ நமக்கு வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கக்கூடிய வந்து 3.5 பேக் கிடைக்குங்க, அதாவது 3.2 வரும். ஸோ நம்ம வந்து 3.5 வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து வால்யூம் ஆஃப் எம்சாண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். எம்சாண்டோடைய பங்கு பார்த்தீங்கன்னா வந்து M7.5ல 4 பங்கு எம்சாண்ட் இருக்குது. ஸோ 4 மொத்த பங்கு பார்த்தீங்கன்னா வந்து 13. ஸோ 4/13 இன்ட்டு 51.33. ஸோ இது போடுறப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 15.79 CFT. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா வந்து 16 CFT தேவைப்படுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜல்லி. ஸோ 1.5 ஜல்லி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 8 பங்கு சேர்க்க போகிறோம். ஸோ 8 டோட்டல் இது வந்து 13. ஸோ 8/13 இன்ட்டு 51.3 போடுறப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 31.58, அதாவது வந்து 32 CFT தேவைப்படுங்க. ஸோ வால்யூம் ஆஃப் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 3.9 CFT, அதாவது வந்து 3.5 பேக் தேவைப்படும். ஸோ எம்சாண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 16 CFT. அடுத்து வந்து ஜல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 32 CFT தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு வந்து எவ்வளோ செலவாகுன்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து சிமெண்ட் எடுத்துக்கலாம். சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 3.5 பேக் தேவைப்படுது. ஒரு பேக்கோடைய ப்ரைஸ் நம்ம வந்து 350 ரூபா போட்டுக்கலாங்க. ஸோ சிமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1225 ரூபா வந்து செலவாயிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எம்சாண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 16 CFT தேவைப்படுதுங்க. ஒரு சிஎஃப்டியோட ப்ரைஸ் வந்து நம்ம 50 ரூபா போட்டுக்கலாம். ஒரு யூனிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 100 CFT சேர்ந்தது வந்து ஒரு யூனிட் எம்சாண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 4500 இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குது. நம்ம வந்து லூஸில் வாங்குறதுனால ஸோ 10க்கு 10 தான் வாங்க போகிறோம். ஸோ அதனால் வந்து ஒரு 5 ரூபா சேர்த்து 50 ரூபாயை போட்டுக்கலாங்க. ஸோ 16 × 50 போடுறப்ப நமக்கு வந்து 800 ரூபா வருங்க.
ஸோ அடுத்து ஜல்லி பார்த்தீங்கன்னா வந்து 32 CFT தேவைப்படுதுங்க. ஒரு யூனிட் 40 mm ஜல்லி பார்த்தீங்கன்னா வந்து 2500 வந்து 3000 வரைக்கும் போயிட்டு இருக்குது. இதே நம்ம வந்து ஒரு CFT எடுக்கிறப்ப அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து 25 ரூபா வருங்க. ஸோ 32 × 25 ரூபா போடுறப்ப நமக்கு வந்து 800 ரூபா வந்து ஜல்லிக்கு மட்டும் போயிருங்க. ஸோ டோட்டலாக பார்க்குறப்ப சிமெண்ட், எம்சாண்ட், ஜல்லி இதெல்லாமே ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து 2825 ரூபா வந்து மெட்டீரியலுக்கு மட்டும் தேவைப்படுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லேபரு. ஸோ இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேசன் வேணுங்க. ஸோ ஒரு மேசன் கூலி வந்து நம்ம வந்து 1000 ரூபா போட்டுக்கலாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மம்முட்டியால் ஒரு சித்தாள் வேணும். ஸோ மம்முட்டியாலுடைய வேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 800 ரூபா போட்டுக்கலாங்க. ஸோ அடுத்து சித்தாளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 500 ரூபா போட்டுக்கலாங்க. ஸோ டோட்டலாக வந்து 1000, 800, ஸோ 500. ஸோ லேபருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2300 ரூபா செலவாயிருங்க. ஸோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து 2825 ரூபா. டோட்டலாக வந்து 10க்கு 10, அதாவது ஒரு சதுரத்துக்கு வந்து நம்ம காங்கிரீட் போடுறோம், 4 இன்ச் திக்னஸ்க்கு வந்து 1.5 ஜல்லி போடுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ செலவாகுன்னு பார்த்துடலாங்க. 2825 + 2300, ஸோ டோட்டலாக வந்து 5125 ரூபா வந்து செலவாகுங்க. ஸோ இதில் நம்ம கிரேட் ஆஃப் காங்கிரீட் சேஞ்ச் பண்ணும்போது இதற்கான மெட்டீரியலுடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.